படிச்சு முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. SPMU கோர்ஸ் படிக்கும் போது தான் எஸ்தெட்டிக்ல இவ்வளோ இருக்கான்ற ஒரு ஐடியாவே எனக்கு வந்தது. சரி ஓகே, இன்னும் அட்வான்ஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து எஸ்தெட்டிக்ல பண்ணேன். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது கத்துக்கிற மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து ஒவ்வொரு கிரைட்டீரியாவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. இவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்கு. நவடேஸ் வந்து எல்லாருமே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க. பட் நம்ம இன்ஸ்டியூட்ல அப்படி கிடையாது. மெடிக்கல் என்ன பண்ணணும், நான் மெடிக்கல் என்ன பண்ணணும், பேராமெடிக்கல் என்ன பண்ணணும்னு கிரைட்டீரியா இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கைட்லைன் படி தான் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க எலிஜிபிலிட்டியில என்ன வருதோ அதை மட்டும் தான் இங்க படிக்கிறோம். நாங்களும் அதை தான் கத்துக்கிட்டோம். அண்ட் இங்க பண்ணி முடிக்கும் நம்ம இங்க டியூரேஷன், அந்த நம்ம ஸ்டடி டியூரேஷன்லேயே பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். நிறைய மாடல் நம்ம அட்டன் பண்ணுவோம். சோ நம்ம முடிச்சுட்டு வெளியில போறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்காது. ஈவன் நம்ம ஸ்கின்னை டச் பண்றப்போ பயம் இல்லாம கான்பிடென்ட்டோட நம்ம பண்ற ஒரு கேப்பபிலிட்டியை வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிப்போம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா ஒரு ஸ்கின் 2 ஸ்கின் நம்ம டச் பண்ணும்போது தான் அந்த பயம் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்றப்போ பயத்தோட சேர்த்து நம்ம கான்பிடென்ட்டோட தான் பண்ணுவோம். அதனால நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஈஸியாவே எல்லாமே கிடைச்சிடாது. ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதே மாதிரி நீங்க படிச்சு முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இன்டர்ன்ஷிப் பீரியட் வைப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல நீங்க கன்சல்டேஷன்ல இருந்து கிளைண்ட் ஹேண்டலிங்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து ப்ராப்பரா கத்துக்கலாம் நீங்க. ஓகே தானே? வேற என்ன சொல்றது? கோர்ஸ் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் வெளியில போய் ஒர்க் பண்றப்போ நான் ஓனா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இன்னொரு கிளினிக்ல ஒர்க் பண்றதுனாலும் சரி, எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு. என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பவுமே ஹையா தான் இருக்கு. ஏன்னா வந்து இங்க நான் கத்துக்கிட்டது கொஞ்சம் கிடையாது, நிறைய. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ற போறேன்னா எனக்கு அந்த ஒர்க் அட்மாஸ்பியர் நான் எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதும் நான் இங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா நாட் ஒன்லி ஸ்டடி, நம்ம இங்க படிக்கும் போதே இன்னொரு இடத்துல போய் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்ன்ற டீடைலும் நம்ம இங்க கிளியரா கத்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ரியலைட்டே சார்.